அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் நம்ம விசாரிக்க போனா ஆண்டவர் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். இது சாதாரண விஷயமே கிடையாது. யோபு வாழ்க்கையில் மனைவி சொல்றா, நீ பைத்தியக்காரன், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறன்னு சொல்றான். அந்த வார்த்தை கேட்டு பொறுமையா இருக்கிறார். அடுத்து மனைவியை திட்டா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னா அது கிடைச்சாலும் கிடைக்கலாம் பரவாயில்ல, அவர் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறார். அல்ல சொல்லுங்களேன். ஆமென். சில நேரங்களில் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட பிறந்த உறவுகள் கூட நம்மளை புரிஞ்சுக்க 20 வருஷம் வாழ்க்கை நடத்தின மனைவிகள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வர பாயிண்ட். ஆனாலும் நம்ம புரிஞ்ச ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை புரிஞ்ச அறிஞ்ச ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அப்ப அவர்கிட்ட நம்ம விசாரிக்கும்படி போனால், அண்ணால் ஸ்தோத்திரம், அண்ணாவுடைய கனவு சொல்றாரு, பிள்ளையை பார்க்கிறோம், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இருக்கிறேன்ல, நீ எதுக்கு பிள்ளைகள் கவலைப்படுற, நீ எதுக்கு பிள்ளைகள் வேதனைப்படுற, அழாதானே கணவன் ஆறுதல் படுத்துற. ஆனா இந்த ஆறுதல் நமக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அழுது ஜெபம் பண்றா. அப்புறம் அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்ல சொல்லுங்களேன். என்ன சொல்ல வரனா, நம்ம எதை இழந்தாலும் எதை பெற்றாலும், ஆமென் ஸ்தோத்திரம், எது பெறுவதற்கு தாமதமா இருந்தாலும் ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் அந்த காரியத்துக்காக விசாரிக்க வேண்டும். விசாரிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் போகாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல கண்டிப்பா வெற்றியை பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெற்றியை பார்க்க முடியாது.